எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நம்ம பாப்பு பிளானட்டில் ஒரு விசிட் பண்ணுவோம். பாப்பு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம், ஒரு 2 சென்ட் இடத்துக்குள்ளே ஒரு 5-6 கொடி வகைகள் போட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். முதல்ல இங்கே வெளியில் என்ட்ரன்ஸில் பீக்கங்காய் கொடி போட்டிருக்காங்க. 10 விதைக்கு மேலே போட்டால் ஒன்றும் முளைக்கல. ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சி போட்டு 45 நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் மேலே படர்ந்து இப்போ தான் போகுது. இன்னும் ஒரு 10 நாளில் பூத்துரும்னு நினைக்கிறோம். பீக்கங்காய் நல்லா நிறையா காய்க்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது சும்மா சாதாரணமாக சிம்பிளாக நம்மள்கிட்ட இருந்த குச்சிகள் இந்த இதில் வச்சு சிம்பிளாக ஒரு பந்தல் போட்டோம். இதுக்கு கீழே பரங்கி கொடி இருக்குது. பரங்கி கொடி நிறையா வச்சேன். அதில் ஒரு 2 தான் வந்திருக்கு. அதில் இந்த ஒன்று படர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் புதுசு போட்டு 15 நாள் தான் ஆகுது, படர்ந்துருக்கு. இப்போ வந்து கார்த்திகை மாதம் அடுத்த மார்கழியில் பூ பூத்துரும். நம்ம இதோடைய பூவை பிடுங்கி வாசலில் வச்சு மார்கழி மாதம் சாமி கும்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் காய்க்கும், நல்லா சாப்பிட்லாம். அடுத்தது இந்த கொடி வந்து இதான் ஸ்பெஷலு. பாப்புவோடைய பிளானட்டில் இது வந்து ஒரு ஸ்பெஷலானது. இது வந்து நம்ம நாட்டு புடலங்காய் கொடி போட்டு இதுவும் போட்டு 15 to 20 நாள் ஆகுது. படர்ந்து நல்லா வந்துருச்சு. நெருக்கி ஒரு 20 பூக்கிட்ட பூத்துருச்சு. இன்னும் பிஞ்சு பிடிக்கலை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதில் பிஞ்சு இருக்கும். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறோம் இதை பற்றி. அதுக்கு கீழே இது இருக்கிறது வந்து இது பூசணிக்காய் கொடி. அதுலேயும் ஒன்று போட்டோம். அதுவும் இப்போ தான் வளர்ந்து வருது. இது 10 நாள் ஆச்சு போட்டு. இது பூசணி கொடி. அப்புறமா அங்கே இருக்கிறது வந்து வெள்ளரிக்காய் கொடி. அது ஒன்று அங்கே தோட்டத்துக்குள்ளே இருக்குது. இங்கே சாம்பிளுக்கு கொண்டு வந்து ஒன்று வச்சோம். இதெல்லாம் நல்லா இருக்குது. இது ஈல்டுக்கு வர்றது எல்லாமே இன்னும் 1 மாதம் ஆகும். மார்கழியில் தான் எல்லாம் காய்க்கும். இந்த புடலங்காய் மட்டும் இன்னொரு 1 வாரத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். பார்ப்போம். இது போக வேறு என்ன கொடிகள் இருக்குன்னா அங்கே தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இந்த கார்டனில் இது ஒரு சின்ன கார்டன் 2 சென்ட் இடத்துல இருக்குது.